ஹாய் ஆல். என்னடா இவன் ஏதோ ஏஆர் ரஹ்மான் கார்டு போட்டிருக்கதை காட்டான்னு பார்க்குறீங்களா? வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஏஆர் ரஹ்மானோட த ஒண்டர்மெண்ட் டூர் சென்னை அப்படின்ற கான்செர்ட் பார்த்திங்கன்னா நம்ம நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் நடந்தது. அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இந்த கான்செர்ட்டில் நம்ம எதெல்லாம் ப்ளஸ்ன்றதை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் மறக்கமா நெஞ்சமில் ப்ராப்பராக ஆர்கனைஸிங்கே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க நிறைய கேட்டில். அதே மாதிரி உள்ளே விடுறது, ஸோ ஆக்சஸ் கார்டு கொடுத்து வெளியே போய்ட்டு உள்ளே வரணும், நீங்கள் அந்த ஆக்சஸ் கார்டு காமிச்சிட்டு தான் போகணுன்றது. அப்புறம் ப்ராப்பராக பிரித்து விட்டாங்க, எந்தெந்த ஃபேன் பிட் எது, விஐபி எது, டபுள் விஐபி எது, அந்த மாதிரி பிரித்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஆர்கனைசிங் நல்லா இருந்தது. ரெண்டாவது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பிட்டோட வியூ. நான் வந்து ஃபேன் பிட் டிக்கெட் எடுத்து தான் போயிருந்தேன். ஸோ எங்கிட்டேருந்து ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. ஸோ எல்லாருமே எனக்கு விசிபிளாக இருந்தாங்க. தேர்டு சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பார். அப்புறம் மிஸ்டர் டி தனுஷ் அவர் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பார். அது எப்படி இருந்ததுன்னு மைனஸில் சொல்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆரோட மேஜிக்கல் வாய்ஸும் சின்மயோட மெஸ்மரைசிங் வாய்ஸும் தான். இவங்க 2 பேர் இல்லைனா இந்த கான்செப்ட் 0. இப்போ மைனஸ் பக்கம் போயிடலாமா? ஃபஸ்ட்டு பேசிக் ரிக்குயர்மெண்ட் எல்லாருக்குமே வாஷ்ரூம். ஒரு கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு போகிறோன்னா மொபைல் வாஷ்ரூம் வந்து நியர்பையில் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் விஐபி டிக்கெட்னாலும் சரி, ஃபேன் பிட் டிக்கெட்னாலும் சரி, அதுக்கும் மேலே டபுள் விஐபி டிக்கெட்னாலும் சரி, வாஷ்ரூம் வந்து ப்ராப்பரான இடத்துல வைக்கலை. ஃபேன் பிட்டோட வியூ வேறு லெவலில் இருந்தது. என்னடா இவன் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஃபேன் பிட்டோட வியூ மட்டும்தான் வேறு லெவலில் இருந்தது. மற்ற எல்லாருக்குமே ஸ்க்ரீனில் தான் பார்த்தாங்க. ஸோ ஃபுட்பால் கிரவுண்டுன்றதுனால ஒரு கார்னரில் போய் ஸ்டேஜை வச்சுட்டாங்க. ஸோ ஓவரால் சுற்றி இருக்கவங்களுக்கு வெறும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ அடுத்து மெயினான மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கான்செர்ட் சென்னையில் பார்த்தேன்னா இல்லை பாம்பேயில் பார்த்தேனான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஹிந்தி சாங்ஸ் பண்ணாங்க. இருக்கட்டும், அவரோட சிக்னேச்சர் சாங்கு, அவார்டு வாங்கி கொடுத்த சாங்கு ஒரு 3 to 4 சாங்ஸ் ஓகே. பட் ஆல்மோஸ்ட் half ஆஃப் த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் தான் பாடியிருக்காங்க. பாம்பேயில் கான்செர்ட் பண்ணும்போது நிறையா ஹிந்தி சாங்ஸ், நிறையா தமிழ் சாங்ஸ் பாடிட்டு ஹிந்தி சாங்ஸ் கம்மியாக பாடினா ஒத்துப்பாங்களா மக்கள்? அதே மாதிரி சாங் லிஸ்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஏஆர்ஆரோட நிறைய ஐகானிக் சாங்ஸ் மிஸ்ஸிங். வீரபாண்டி கோட்டையில் பாடல, சின்மையை வச்சுருக்கீங்க, ஒரு தெய்வம் தந்த பூவை பாடல, காதலாடு தினம்லேருந்து சாங்ஸ் இல்லை, ஜீன்ஸ்லேருந்து ஒரு பாட்டு பாடல, இந்தியன்லேருந்து பாடல, முதல்வன்லேருந்து பாடல, ரஜினி கூட அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. தலைவர் கூட தலைவர் சாங்ஸ் பெருசாக எதுவும் பாடல. கிளிமஞ்சரோ ட்ரெஸ் போட்டுலாம் வந்தாங்க அந்த டான்சர்ஸ், கிளிமஞ்சரோ சாங் பாடல. மிஸ்டர் ரோமியோ பாடல. நிறையா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. நிறையா நல்ல சாங்ஸ் வச்சுட்டு தேவையில்லாத நிறையா சாங்ஸ் பண்ணிங்க. ஹிந்தி சாங்ஸ் அவ்வளோ தேவைப்பட்டிருக்காது, ஹிந்தி சாங்ஸ் அவ்வளோ இன்சர்ட் பண்ணிட்டீங்க. தமிழ் சாங்ஸ்லையுமே சின்ன சின்ன ஆசையெல்லாம் அவ்வளோ ஃபுல் பாட்டு தேவையே கிடையாது. நல்ல பாட்டு ஒரு 2-3 பாட்டு வந்து 2 லைனில் முடிச்சுட்டு சின்ன சின்ன ஆசை எதுக்கு ஃபுல் பாட்டு? அதே மாதிரியே மேல் லீட் சிங்கர் வேறு யாருமே இல்லை, ஏஆர்ஆர் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் மற்ற ஒரு 2 பேர் இருந்தாங்க. பட் அவங்களாம் ப்ராப்பராக இல்லை. பின்னாடி பேக்ரவுண்டில் சாங் போட்டு சும்மா வாயஸ்ட மாதிரி தான் இருந்தது. ஆதித்யா மட்டும் ஏதோ கொஞ்சம் பாடினார் அப்பப்போ. கொஞ்சம் நிலவு வந்து அனுப்பமா பாடினாங்க. நம்ம ஒரிஜினல் சாங் எப்படி பண்ணாங்க அதே மாதிரி 30 வருஷம் கழிச்சு அவங்க பாடுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஹலோ சொல்லும்போது மைக் ஆஃபில் இருந்தது. பேக்ரவுண்டில் சாங்கை போட்டு அவங்கள சும்மா வாயாசைக்கு வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஹலோ சொல்கிறாங்க கேட்கல, எல்லார்ட்டையும் மாட்டிக்கிட்டோன்னு டக்குன்னு மைக் ஆன் பண்ணாங்க. அதே மாதிரியே சாங் முடித்த உடனே அவங்க திரும்ப ஏதோ பேசுகிறாங்க ஏறமான்ட்டு, அப்பயும் மைக் பார்த்திங்கன்னா ஆஃப்லேயே இருந்தது. ஸோ அவங்க ஃபுல்லி லிட்ரலி வாய்ஸ் இருக்காங்க. நார்மலாக நமக்கும் தெரியும், நம்மளும் இவ்வளோ வயசாகுது, 30 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க வராங்க, எப்படி அதே மாதிரி பாட முடியும்? பின்னாடி ஒரிஜினல் சாங்கை போட்டு சும்மா இவங்க வாயசை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மாசா என்ட்ரி கொடுத்தாரு நம்ம தனுஷ். அவரை வச்சு மாசாக 2-3 பாட்டு பாடுவாங்க, அதுக்கு தான் தலைவரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அடங்காத அவசரனை பாட வச்சுட்டு மரியான்லேருந்து ஒரு சாங் பாட வைக்கல. அந்த அடங்காத அவசரனும் தலைவன் எப்படி பாடினான்றதை பாருங்கள். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்னா சாங்ஸோட ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு கான்செர்ட் வந்திருக்கோம், இப்போ மெலடியாக போகிறாங்க, வைபிங்காக போகிறாங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே எப்படி பண்ணாங்கன்னா பயங்கரமான வைபிங்காக ஒரு சாங் போட்டு அடுத்து புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இது பார்க்க கொஞ்சம் கூட நல்லா இல்லை.
மைனஸ் சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா சாங்ஸ் வந்து வாய்ஸுக்கும் மியூசிக்கும் செட்டே ஆகலை. நிறைய பேர் பாடும்போது வாய்ஸ் ஏற்றவே இல்லை, மியூசிக் பயங்கரமாக இருந்தது, பேக்ரவுண்டில் ஒரிஜினல் சாங் ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மியூசிக்கும் பயங்கரமாக இருந்தது, கூட இவங்க வேறு அடிஷ்னலாக மியூசிக் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சிங்கரோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. நிறையா சாங்ஸ் அப்படி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா மியூசிக்கலி நாட் அ குட் ட்ரீட் ஃபார் தி பீப்புள் ஹூ கேம் இன். இப்போது ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கான்செர்ட் ஓவராலாக வைபிங்காக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். ஏஆர்ஆர் லைவாக பார்த்தோம், நல்லா வைபிங்காக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரெகுலர் கான்செர்ட் கோயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கான்செர்ட் வந்து ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் தான். நம்ம பார்த்திங்கன்னா இதில் 2வது ரகம். எப்போவுமே கான்செர்ட் ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது பிலோ ஆவரேஜ் தான். இதோட மைனஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவரால் வியூவையும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பாய்.